எங்கடா போயிருப்பாங்க? டேய், இங்கதான்டா எங்கேயாவது இருக்கணும். நல்லா தேடுங்கடா. அண்ணே, இங்க யாரோ குத்தி போட்டுட்டாங்கண்ணே. நம்ம அழகு மாதிரி இருக்குண்ணே. என்ன பாருங்கண்ணே, வாங்கண்ணே. வா மச்சான். அழகு அழகுதுரை, அழகு அழகுதுரை, அழகுதுரை, அழகுதுரை. டேய் அழகுதுரை, உன்னை யாரா குத்துறது? டேய் அழகுதுரை, யாரா உன்னை குத்துறது? புது இருக்கான்னு பாரு. ஏதா அழகுதுரை, அழகுதுரை, அழகுதுரை. மாப்ள, அழகுதுரை உயிர் போயிடுச்சு போல இருக்கு மாப்ள. அழகுதுரை யாரோ கொண்டுட்டாங்க மாப்ள. அம்மாக்கு என்ன சொல்லுவேன்? எங்களை விட்டு போயிட்டு யாரா உன்னை கொண்டு சொல்றானே? அத்தை, நான் தான் பேசுறேன் அத்தை. நான் அழகுதுரை பார்த்துட்டேன் அத்தை. நம்ம அழகுதுரை கொண்டுட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டானுங்க அத்தை. அத்தை, இதெல்லாம் தன்னாச்சி வேலையா தான் இருக்கு அத்தை. அத்தை, நீங்க உடனே புறப்பட்டு வாங்க அத்தை. உடனே புறப்பட்டு வாங்க. அம்மா கிட்ட என்னடா வந்து சொல்லுவாங்க? உன்னை கூட்டிட்டு வர சொன்னாடா. நான் இப்ப என்னடா பண்ணுவேன்? இங்கதான், ஆமா இங்கதான், உடனே புறப்பட்டு வாங்க. மாப்ள, அழகு நம்ம விட்டு போயிட்டா மாப்ள. தம்பியை யார் மாப்பிள்ள இப்படி பண்ணது? ஐயோ, யாரையோ குத்திட்டாங்களாக்கா, சீக்கிரம் வாங்க. தம்பி, தம்பி, அழகு, தம்பி, சீக்கிரம் வாங்க. அம்மா, அங்க பாருமா, அங்கதான் அழகு, அழகு. தம்பி, தம்பி, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அழகு, 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 தம்பி, 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 அழகு, 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 ஐயோ, அழகு, அழகு, ஐயோ என் தம்பி யாரோ கொண்டுட்டாங்களே. அழகு, அப்பா பாருல. அம்மா, 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 அழகு பாருமா, அம்மா. அம்மா, அம்மா, அழகு, அம்மா இங்க பாருமா, அம்மா நம்ம அழகு எழுந்துக்க சொல்லுமா, அம்மா அழகு எழுந்துக்க சொல்லுமா, அழகு, அழகு, தம்பி, அழகு, அம்மா, அம்மா பாருமா உன் பிள்ளைய.
பாருடா அழகு என்னை விட்டு போயிட்டேடா என் செல்ல பிள்ளைய கொண்டுட்டானுங்களே என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டானே அம்மா அம்மா பாருமா எப்படி குத்தி போட்டாங்க அழகு அண்ணாச்சி நீங்க போவனா விடுங்க பேசாம அவர்களுக்கு அங்க போவனா அண்ணாச்சி 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 வாவே. போதீங்க அண்ணாச்சி இருங்க அண்ணாச்சி போதீங்க அண்ணாச்சி ஒண்ணும் ஆகாதுல்ல. போதீங்க அண்ணாச்சி 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 நீங்க விடுறேங்க. போதீங்க டைப் பண்ணி போகாதீங்க இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா வீணா தகராறு பண்ணுவாங்க சும்மா இருங்க சாமி. நம்ம பொண்ணை கூட்டிட்டு அந்த அழகு தூரம் ஓடினாங்கிறதுக்காக இந்த மாதிரி நேரத்துல அவங்கள பார்க்காம இருக்க முடியுமா? நம்ம பொண்ணு மயக்கமாயி வீட்டுக்கு வந்துட்டா. ஆனா அந்த அழகு துறை செத்து போயிருக்கான். அவனை கொலை பண்ணது யாருன்னு தெரியல. நாம இங்க வராம இருந்திருந்தா நம்ம மேலதான் சந்தேகப்படுவாங்க. அதுக்கு இல்லைன்னாச்சு நான் என்ன சொல்றேன்னா ரங்கசாமி, சந்தோஷத்துல கலந்துக்கலனாலும் துக்கத்துல கலந்துக்கணும். அவன் தான் மனுஷன். வா. அண்ணாச்சி தம்பி அழகுனரே அழகு கண்ணை திறந்து பாருடா அக்காவை பாருடா தம்பி 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 அக்காவை பாருடா என்ன பாருடா அழகு அழகு ஐயோ என் தம்பி எப்படி குத்தி போட்டாங்களே தம்பி 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 இங்க பாருடா இந்த பார்ப்புல இப்படி தொட்டு அழக்கூடாது. அப்புறம் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாது. உங்களாலதான் என் தம்பியை கொண்டுட்டு சட்டமா பேசுறீங்க போங்க சொன்னா கேளு புள்ள. அண்ணாச்சி என் தம்பி ஆள் வச்சு கொண்டுட்டு உன் பொண்ணை வீட்டுல பத்திரமா விட்டுட்டு இங்க வந்து நாடகம் ஆடுற உன்னை ஆத்திரத்துல புத்தி இல்லாம பேசாத. அண்ணாச்சி ஆறுதல் சொல்ல வந்தவங்க கிட்ட இப்படியே நடந்துக்குது. ஏய் அண்ணாச்சி, நீ மறுபடியும் என் குடும்பத்தோட விளையாடிட்டல. இந்த தடவை நீயும் உன் பிள்ளைங்களை செஞ்ச பாவத்துக்கு மாறுகால் மாறுகை வாங்காம விட மாட்டல. உன் மாஜி போலீஸ் செல்வாக்கா என் அரசியல் பலமான இந்த தடவை பாத்திரலாம்டா. நிறுத்தல. வெயில் அடிச்சாலும் அண்ணாச்சி தான், மா பெஞ்சாலும் அண்ணாச்சி தான். இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுற ஆளு நான் இல்லல. தம்பி காக்கி சட்டையை மாட்டிட்டு டியூட்டில இருந்த போதும் மனிதாபிமானத்தோட தான் நடந்துக்கிட்டேன். இப்ப ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் அப்படித்தான் நடந்துக்கிறேன். சாத்தா வேற ஓதுன கதையா? என் மச்சான கொண்டுட்டு இங்க வந்து சங்கா ஓதுறேன். டேய் இந்த ஆளை அடிச்சு கொல்லுடா. நான் மரியாதைக்காக வந்திருக்கேன். மரியாதை கெட்டத்தனமா யாராவது நடந்துட்டீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இருந்தா என் மேல கை வச்சு பாருங்கடா. கை வைடா. வச்சு பாருங்க கைய. அண்ணாச்சி வைடாங்கறல்ல. போடா. ஐயோ யாரையோ குத்திட்டாங்களாக்கா, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, இங்கதான். தம்பி தம்பி சார் என் தம்பியை கொலை பண்ணிட்டாங்க சார். கொலையை கண்ணால பார்த்தவங்க தைரியமே என்கிட்ட வந்து சொல்லுங்க. யாருக்கும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் பாதுகாப்பு தரேன். யாராவது கொலையை கண்ணால பாத்தீங்களா? நான் சொல்றேன் சார். யார் சார்? எல்லாம் இந்த வெற்றிவேல் தான். சார் நீங்க இங்க நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. டேய் வெற்றிவேல், நீ இந்த இன்ஸ்பெக்டர் வேணும்னா கைக்குள்ள வச்சிருக்கலாம். ஆனா நான் உன்னை விட மாட்டேன். மினிஸ்டர் வரைக்கும் போவேண்டா. சார் சத்தம் போடுறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. கொலையை கண்ணால பாத்தீங்களா? சார் சந்தேகம் இல்ல சார். இந்த கொலையை பண்ணுனது அண்ணாச்சி பசங்க தான் சார்.
அவனுக்கு என் மச்சான துரத்துனது என் கண்ணால பார்த்தேன் சார். அப்ப நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? பதில் சொல்லுங்க. நீங்க கொலையை கண்ணால பாத்தீங்களா? அப்பா பேரு வேலையே இல்லடா. இங்க எதுக்கு வரணும்? வாடா சீக்கிரம் வா. வாடா. மறுபடியும் சொல்றேன், சம்பவத்தையோ சம்பந்தப்பட்ட சாட்சியோ யாராவது நேர்ல பாத்திருந்தா தைரியமே என்கிட்ட வந்து சொல்லுங்க. உங்களுக்கு பாதுகாப்பு நான் தரேன். இல்லைன்னா கூட்டம் போடாம கிளம்புங்க. கான்ஸ்டபிள் சார், மார்க் பண்ணிட்டு பணத்தை போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பு. ஓகே சார். தலங்கப்பா, தலங்க. அம்மா இங்க பாருமா. அம்மா அம்மா இங்க வா அம்மா. இல்ல நீங்க எதுக்குல இங்க வந்தீங்க? அம்மா உங்களுக்கு கூட்டு வர சொன்னாங்க. வாங்கப்பா வாங்கப்பா. அண்ணாச்சி, தயவு செஞ்சு சொல்றேன், இங்கிருந்து கிளம்பி போயிருங்க. இல்லைன்னா பிரச்சனை வரும் போல இருக்கு. போயிருங்க அண்ணாச்சி. வாங்கப்பா போலாம். அண்ணாச்சி வாங்க. வாங்க. ஏன் அண்ணாச்சி? பத்து மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய ஒரே நாள்ல போனான்னு சொல்ல வச்சிட்டியே. அன்னைக்கு எங்க அப்பாவோட உயிரை பறிச்ச. இப்போ ஒரு ரத்த வரி அடங்காம என் பிள்ளைய அநியாயமா கொன்னுட்டியே. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. நாகவல்லி, திரும்ப திரும்ப தப்பு பண்ணாத. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன உன் குடும்பத்துக்கு எதிரியா காட்டலாம். ஆனா நானும் என் குடும்பமும் உனக்கு எதிரி இல்லைன்னு உன் மனசாட்சிக்கு தெரியும். சொல்ல போனா உன் வம்சத்தினாலதான் என் குடும்பம் நிம்மதியா போச்சு. கூட பிறந்த உறவுன்னு கொண்டாட ஆள் இல்லாம ஒரு தலைமுறையா நான் ஒத்த பணமரமா நின்றுட்டு இருக்கேன். இது உன் புத்தி கேட்டாம மறுபடியும் என் குடும்பத்தோடயே ஏன் விளையாடி பாக்குறேன். உன் பையன் இறந்ததுக்காக நான் வேதனைப்படுறேன். நம்புறது நம்பாததும் வயசும். வர்றேன். இன்ஸ்பெக்டர், அவரை கைது பண்ணுங்க. அவரை கைது பண்ணல நானும் என் பிள்ளைங்க இருந்து போக மாட்டோம். அம்மா, அவசரப்படாதீங்க. யார் இந்த குற்றத்தை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம். அண்ணாச்சி, நீங்க போங்க. வாங்கப்பா போலாம். ஐயோ, என் பிள்ளைய கொண்டவங்க என் கண்ணு முன்னாடியே போயிட்டு இருக்காங்களே. என் பெத்த வயிறு பத்தி எரியுதே. கடவுளே, ஐயோ. வாங்க அப்பா நீங்க வாங்கப்பா. அண்ணாச்சி, விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். நீங்க வாங்கப்பா. அழகா கொன்னுட்டாங்க. என் அப்பா தான் உன்னை கொன்னுட்டாரு. அழகு வேணும், அழகு வேணும். அப்பா தான் அழகா கொன்னுட்டாங்க. என் அப்பா கொன்னுட்டாங்க. என் அழகா என் அப்பா கொன்னுட்டாரு. என் அழகா. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மயக்கம் தெளியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். மயக்கம் தெளிஞ்சதா அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. சரி டாக்டர். நிறைய பேசி அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். அத்தை. உத்ரா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அண்ணாச்சி, நான் போயிட்டு வரேன். அண்ணாச்சி, தங்கம், உத்தரவுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க. அவ பார்க்க கூடாததை பார்த்ததுனால பயந்து போயிருக்கலாம். டாக்டர் சொன்னாங்க. அவ எங்க பயந்து இருக்கா? அவ பண்ற ஆவேசத்தை பார்த்து நாம எல்லாம் பயந்து போயிருக்கோம். என்னம்மா சத்தம் போடுறா? ஆமா மாமா, கதிர்வேல் மாமா உத்ரா கிட்ட போய் எப்படிமா இருக்குன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டாரு. அவ இவர் சட்டைய புடிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு பயங்கரமா ஆட்டம். சுகந்தி, சும்மா இருக்கியா? இவர் முன்னாடி இதே இல்லாம சொல்றது கொஞ்சமாவது யோசிக்க மாட்டேன். உத்ராக்கு ஏதாவது ஒண்ணுனா இவர் துடிச்சு போயிடுவாரு. தங்கம், உண்மையை சொல்லு. நம்ம பொண்ணுக்கு என்னாச்சு? ஐயோ, நான் சொல்றத நம்புங்க. நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் இல்லைங்க.
தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு நீங்க போய் கொஞ்சம் நிம்மதியா உட்காருங்களேன். என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? பெத்த பொண்ணோட நிச்சயதார்த்தம் பாதியில நின்னுடுச்சுன்னா எந்த அப்பாவால தான் தாங்கிக்க முடியும்? இல்லம்மா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இதை விட பெரிய வேதனையும் அவமானத்தையும் நான் சின்ன வயசுலயே பார்த்திருக்கேம்மா. என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவ நல்லபடியா இருக்கணும், அதுதாம்மா எனக்கு வேணும். அவ்வளவுதானே? அப்ப நீங்க கவலையே படாதீங்க. நம்ம பொண்ணுக்கு எதுவுமே இல்லைங்க. இங்க பாருங்க, காலையில இருந்து சாப்பிடாம வெயில அலைஞ்சதுனால கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. அம்மா, உத்தரா இப்ப தூங்குறாளா? தூங்குறாளான்னு தெரியல. தேன்மொழி மடியில படுத்திருக்காமா. தங்கம், ஒரு தடவை நம்ம குழந்தைய பார்த்துட்டு வந்துடுறேன். வேண்டாங்க, வேண்டாங்க. இப்ப போய் நீங்க அவளை பார்க்க வேண்டாங்க. சொல்றத கேளுங்க. உத்ரா, உத்ரா, சொன்ன கேளு. உத்ரா, என்னம்மா? என்னடா? என்ன அநியாயமா கொன்னுட்டியே, 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 கொலைகார பாவி, கொன்னுட்டியே, கொன்னுட்டியே. அம்மாடி, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, எனக்கு சொல்லாதம்மா. எனக்கு நல்லா தெரியும், நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் கொலை பண்ண சொன்னீங்க. உத்ரா, வாய மூடு. நீ அப்பா கிட்ட என்ன சொல்ற? பேசு. சீ, போடு வாய. உனக்கு தான் வப்பேன். எனக்கு அவ கொலைகார. என்னடி என்ன சொல்ற? அப்பாவை பார்த்தா நீ கொலைகாரன் சொல்ற? போடு. நீ போடு. உனக்கு என்ன தெரியும்? கொலைகாரன். அநியாயமா என்னடா இத பண்ணிட்ட? கொலைகாரன். அம்மாடி உத்ரா, என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசாதம்மா. நீ செஞ்ச காரியத்தினால நம்ம குடும்பமே தலை குடிஞ்சு நிக்குதும்மா. அதுக்குதான் மொத்தமா சேர்ந்து பழி வாங்கிட்டீங்களே. ஐயோ, அழகு பாவம், அவன் எந்த தப்புமே பண்ணல. நான் தானே எல்லா தப்புமே பண்ணேன். அழகு கொண்டீங்க, என்ன கொண்டீங்க? உத்ரா, 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 என்னடி தைரியம் செஞ்சுட்டு அப்பாவை எடுத்து பேசுறியா? உத்ரா, நீதானே சரி. என்ன பேசுற? யாரும் உன்கிட்ட பேச வேண்டாம். யாரும் பேசாதீங்க. உத்ரா, என்னடி நீங்க தான் இருக்கியா? ஆரம்பத்துல இருந்தே எனக்கு நீதான் எதிரி. அவளுக்கு பத்தி, என்ன பத்தி, எங்க காதல பத்தி அப்பா கிட்ட தப்பா நீதான் சொல்ல. நான் எதுவும் சக்தி, சொல்ல. சக்தி, அவன் காதலிச்சது உனக்கு தெரியுமா? இல்ல லட்சுமி,